ஹாய் ஃபேமிலிஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளோட மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் கொத்தமல்லி துவையல், இது ரெண்டுமே பசங்க லஞ்சுக்கு. ப்ளஸ் தயிர் நேற்று நைட்டு ஊற்றி வச்சேன், அது இருக்குது. நேற்று வச்ச மொச்சக்கொட்டை குழம்பு கொஞ்சம் இருக்குது. சரி, இப்போ லஞ்சு கட்டுறதுக்கு மட்டும் ரெடி பண்ணால் போதும் அப்படின்ட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொத்தமல்லி துவையல் நான் எப்படி அரைப்பேன்னாக்க, வெந்தயம், கடுகு ரெண்டையுமே, கடுகு 2 ஸ்பூன்னா வெந்தயம் அரை டீஸ்பூன் அந்தளவுக்கு எடுத்து இது மாதிரி கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, திரும்ப அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பூண்டு, வரமிளகாய் ரெண்டையும் நல்ல ஆயில் ரோஸ்ட் பண்ணி அதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதே ஆயில்லையே கொத்தமல்லி போட்டு அதை லைட்டாக வதக்கணுங்க. நல்லா வதக்கக்கூடாது. நல்லா வதக்கினாக்க நமக்கு துவையல் க்ரீன் கலர் மாறிடும். அதனால் லைட்டாக வதக்கிட்டு அதையும் எடுத்து வச்சு ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த தாளிப்புக்கு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன். அந்த சைடு பார்த்திங்கனாக்கா வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி வெங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி லைட்டாக மிளகாத்தூள் போட்டு எடுத்தாக்க அவ்வளோ அருமையாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு. வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சி. மல்லி துவையலுக்கு மல்லியும் ஒரு வதக்கியாச்சு. வதக்கி நம்ம எடுத்து வச்சிட்டோங்களா. இதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும், ஒரு 10 நிமிஷம். அதுக்குள்ளே ஒரு 10 பல் பூண்டு, 3 வரமிளகாய், கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம். என்கிட்ட சின்ன வெங்காயம் உரிக்க நேரம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். நான் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு 5 வரமிளகாய், 10 பல் பூண்டு. ஆல்ரெடி இதுலேயும் வதக்கிறப்பையும் பூண்டு போட்டு வதக்கியிருக்கோம். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அரைக்கிறப்ப இதை ஆறிடுச்சிங்க. ஆற வச்சோடனே அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டு அரைக்கிறேங்க. அரைக்கிறப்ப வெந்தயம், கடுகு, கொத்தமல்லி, ஊற வச்ச புளி, வரமிளகாய், பூண்டு இது எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு திரும்ப ஆயிலுக்கு ஊற்றி பாருங்க. கொஞ்சம் ஒரு இதுக்கு மட்டும் எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சாப்பாடு கிளறப்ப வரன்னு இல்லாமல் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, பூண்டு, வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா தாளித்து விட்டு அரைச்ச பேஸ்ட்டை கொட்டி சும்மா ஒரு கொதி வந்தவுடனே இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு பசங்களுக்கு லஞ்ச் கட்டி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த வெந்தயம், கடுகு வறுத்து நம்ம அரைக்கிறத விட அந்த மல்லி துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாத்திரம் நைட்டு விளக்கவே இல்லைங்க. நேற்று ரொம்ப ஒர்க் அதிகம், அதனால் விட்டுட்டேன். காலைல எழுந்திரிச்சி கடகடன்னு பாத்திரம் விளக்கியாச்சு. அடுத்து வீடு வாசலையும் பெருக்கியாச்சு. வீடு துடைக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவேன். நாளைக்கு தான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். வீட்டையும் பெருக்கி விட்டு பசங்களுக்கு அடுத்து என்ன லஞ்சு கட்டுறது தான். சாதத்தை துவையல் போட்டு பாருங்கள், கிளறுனாக்கா அவ்வளோ வாசமாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொத்தமல்லி துவையல் அரைக்கிறப்ப நீங்கள் ஒன்ஸ் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதுக்கு தொட்டுக்க நம்ம பண்ண வெண்டைக்காய் பொரியல் தான் அவ்வளோ அருமையாக இருக்கும். என் சின்ன பையனோட ஆல் டைம் ஃபேவரட்டுன்னு சொல்லலாம் இந்த கொத்தமல்லி துவையலும் வெண்டைக்காய் பொரியலும். இது முடித்தோடனே பசங்களுக்கு லஞ்ச் கட்டி முடிச்சுட்டு அடுத்து என்ன ஒர்க்கு, அவனுங்களுக்கு சாப்பாடு விட்றது தான். அவனுங்களா சாப்பிட வச்சாக்க ரொம்ப லேட் ஆக்கிடுவானுங்க. அது வரைக்கும் நமக்கு பொறுமையும் இல்லை, டைமும் இல்லை. நம்மளும் கிளம்பணும் இல்லைங்களா. அதனால் டப்பா கட்டி கொடுத்துட்டு அவனுங்களை கிளப்பி விட்டு நாங்களும் குளிச்சுட்டு 2 பேருமே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து போடுறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், ஓகேங்களா. அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் மல்லி துவையல் எப்படிலாம் நீங்கள் அரைப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் கிட்ஸ் என்ன விரும்பி சாப்பிடுவாங்க, அதை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், ஓகேங்களா. பையன் சொல்கிறான் என்னோடய ஃபேவரட் இந்த கொத்தமல்லி துவையல்னு. உங்களுக்கெல்லாம் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.